வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. உண்மையை உறக்க சொன்ன ரகசியம் காதல். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே காதலோடு தான் இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதாவது ஓரறிவு படைத்த ஜீவன் முதல் 5 அறிவு படைத்த ஜீவன் வரைக்கும் அந்த காதலை அது வெளிப்படுத்துகிற முறையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு 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 பூனை இன்னொரு பூனையோட விளையாடும் பொழுது பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஒரு ஒரு கிளி இன்னொரு கிளியோட பேசும்போது அது மகிழ்ச்சியாக விளையாடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன குருவிகள்லாம் ரொம்ப அழகாக விளையாடிக்கிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த அணிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்கும். அது மேலே ஏறி குதிச்சு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அணிலை பார்க்கும்பொழுது. இன்னும் இந்த நாயெலாம் பார்த்திங்கன்னா அது நாயோட நாய் கொஞ்சம் விளையாடும், அது மனிதர்கள் கூடவும் கொஞ்சம் விளையாடும். இதே மாதிரி கால்நடைகள், இந்த மாடு ஆடுலாம் பாருங்க ரொம்ப பாசமாக இருக்கும். அதுக்கு பேரும் காதல் தான். இப்போ ஒரு குடும்பத்திலன்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு அம்மா தன் குழந்தை மீது வைப்பதும் காதல், குழந்தை அம்மா மேல வைப்பதும் காதல், அப்பா பிள்ளை மேல வைப்பதும் காதல், பிள்ளை அப்பா மேல அன்பா இருக்கிறதும் காதல் தான். இப்போ அண்ணன் தங்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணன் தங்கை மீதும் தம்பி மீதும் பாசம் வைக்கிறாங்கன்னா அதுவும் காதல். தங்கையோ அக்காவோ தம்பியோ அண்ணனோ அவர்கள் மீது வைப்பதும் காதல் தான். ஸோ இப்படி பார்க்கும்போது காதல் என்பது ஒரு விதமான அன்புன்னு நமக்கு தெரியுது. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதாவது நம்மக்கிட்ட இல்லாதது ஒன்று நமக்கு கிடைக்கும்பொழுது அந்த கிடைப்பதற்கு காரணமாக எது இருக்கோ அதன் மீது நமக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் வரும். அதுதான் காதல்னு சொல்கிறோம். அப்போது காதல்னா தவறுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது எந்த இடத்துல தவறுன்னு சொல்கிறாங்கன்னு பொழுது, ஒரு பெண் வேறொரு ஆண் மீதும் ஒரு ஆண் வேறொரு பெண் மீதும் காரணமே இல்லாமல் அன்பு செலுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் காதல்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் இந்த சமுதாயம் தப்புன்னு சொல்லுது. அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு காரணம் வீடு தானா வாஸ்து தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ பதிவு. இப்போ காதல் என்றாலே அது மனம் சம்பந்தப்பட்டது. மனம் மாறினா தானே இன்னொரு உயிர் மீதோ இன்னொரு பொருள் மீதோ நமக்கு ஆசை வரும். அப்போ நம்முடைய வீட்டில் மனம் என்பது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வடமேற்கு பகுதியில் தான் அந்த மனம் என்ற பகுதி இருக்குது. நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த வடமேற்கு பகுதி சந்திரனுக்குரிய பகுதி. சந்திரன் தான் மனோகாரகன், நம்முடைய மனசை மாற்றிக்கிட்டே இருக்கிறவன். அப்போது வீட்டில் வடமேற்கு பகுதி தவறாக இருந்தால் அந்த வீட்டில் மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு நிலையில் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்துல இதுதான் ஒரு ஒரு தீர்வு. மனசுக்குண்டான பகுதி வடமேற்கு பகுதி. அப்போது ஆண்களும் காதலிக்கிறாங்க பெண்களும் காதலிக்கிறாங்கன்னும் பொழுது அந்த வடமேற்கு பகுதி தான் முக்கிய காரணம்னா, இங்கே தான் ஒரு சில வித்தியாசங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்கள் காதலிக்கிறாங்கன்னும் பொழுது அந்த வீடு வடமேற்கை தாண்டியும் தென்மேற்கு பகுதி ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடோ வேறொரு பெண்ணோடோ ஒரு ஒரு இனம் புரியாத அன்பு அவங்க மேலே வைக்கிறாங்க, அதுதான் நம்ம காதல்னு சொல்கிறோம். அப்படி ஒரு காதல் ஒரு ஆணுக்கு வேறொரு பெண் மேலே வருதுன்னா அவங்க வீடு சம்மந்தப்பட்ட இடம் தென்மேற்கு பகுதி நிச்சயமாக பாதிப்புக்குள்ளான பகுதியாக தான் இருக்குது.
அதே மாதிரி ஒரு பெண் வந்து வேறொரு ஆண் மீது காதல் வயப்படும் பொழுது அந்த வீட்டோட எந்த பகுதி வந்து பிரச்சனைக்குரிய பகுதின்னா வடமேற்கு பகுதி பிரச்சனைக்குரிய பகுதியா இருக்கு. சமீபத்துல என்னுடைய வாஸ்து அனுபவத்துல நிறைய வீடுகள் நான் பார்த்ததுல அதாவது இந்த காதல்ன்ற ஒரு பிரச்சனை தான் அந்த வீட்டில் இருக்கு. இப்போ ஒரு வீட்டில் அப்பா வந்து வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, வீட்டுக்கு வர்றதில்ல. காரணம் என்னன்னா அவருக்கு வந்து வேறொரு பெண்ணோட தன் மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அவருக்கு தொடர்பு வந்துடுது. அந்த தொடர்புல அவர் வந்து அந்த பெண்ணோடயே இருக்காரு, வீட்டுக்கு வர்றதில்ல. அதே வீட்டில் அந்த அப்பாவுடைய பொண்ணுக்கு வேற ஜாதி பையனோட காதல் வந்து அந்த பையனோட அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரே வீட்டில் நடந்த சம்பவம் இது. அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அவங்க இப்போதைக்கு குடும்பம் கிடையாது, வேற ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் அந்த இடம் வந்து பூட்டி வைக்கப்பட்ட வீடாக இருக்கு. அவங்க பூர்வீகமாக அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்த இடம் அது. அந்த வீடு வந்து இப்போ பூட்டி வச்சிருக்காங்க. சரி, நம்ம வந்து உங்கள் பூர்வீக வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த பூர்வீக வீட்டை வந்து பார்க்கும்போது அது பிரச்சனைக்குரிய வீடு. நான் அப்போவே கேட்டேன், உங்கள் வீட்டில் வந்து ஒரு காதல் திருமணம், அதுவும் வந்து வேறொரு ஜாதி பையனை தான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து எங்கன்னு கேட்கும்பொழுது அப்பா வந்து வீட்டுக்கு வரதில்லை, அவர் வேலையும் சரி அவர் சம்பாதிக்கிறது சரி அவர் வேற ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு அப்படின்னாங்க. சரி ஓகே, இது ரெண்டுத்துக்குமே வீடு தான் காரணமா அப்படின்னா அந்த மகள் வந்து திருமணம் பண்ணி போனதுக்கு அந்த வீடு காரணம். அவங்க அப்பா வராததுக்கு காரணம் அவங்க மொத்த இடத்தோட தென்மேற்கு பகுதியில் ஒரு பெரிய ஏரி இருக்கு. ஸோ அப்போது வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமெல்லாம் நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு தான் முதல்ல தெரியும் இதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரிங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்பொழுது, இப்போ எங்கள் தங்கச்சி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் அப்பாவாவது எங்கள் கூட கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த தீர்வு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இடம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்துடுங்க, அதுக்கப்புறம் இந்த வீடை வந்து உங்களுக்கு வேண்டாம், இப்போதைக்கு இந்த வீட்டை வந்து தரமட்டமாக இடித்து, அது பழைய வீடு, இடிச்சிட்டு நீங்கள் இதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள், வேற ஒரு இடம் காமிச்சாங்க, அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இது வந்து ஒரே குடும்பத்தில் அப்பாவுக்கும் மகளுக்கும் நடந்த சம்பவம் இது. இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கான், ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், ஆனால் அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேன்றான். ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினான இருந்த பையன் சடனாக ஒரு பீரியடில் அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேன்றான். அதுக்கப்புறம் ஒரு தவறான ஒரு நட்பு வட்டாரம் அவனுக்கு கிடைக்குது. சில நாள் பொறுத்து வீட்டுக்கே அவன் வர்றதில்லை, வேலைக்கு போகிறான், ஃப்ரெண்ட்ஸோடைய ரூமில் தங்கிடுறான். கேட்டால் நான் வந்து எனக்கு நைட் ஒர்க் இருக்குது, எக்ஸ்ட்ரா நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே வர்றதில்லை. ஸோ கொஞ்ச நாள் பார்க்குறாங்க. பேரண்ட்ஸுக்கு தெரியுமில்ல ஒரு குழந்தையோட நடவடிக்கை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணும்பொழுது அவன் ஏதோ ஒரு பெண்ணோட வலையில் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணி அதை வந்து கண்காணிக்கிறாங்க, அது ஊர்ஜிதம் பண்ணிடுறாங்க ஆமான்னு சொல்லி. இந்த பையன் வந்து ஒரு ஜாதி, அவன் காதலிக்கக்கூடிய பெண் வந்து வேற ஒரு ஜாதி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இவங்களுக்கு ஒத்து வராது. இந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட, அது வந்து நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையன் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அவன் போக்கிலே விடுறாங்க. அவன் சம்பாதிக்கிறான், தனியாக இருக்கான், தனியாக ஒரு இடம் வாங்குகிறான். அதுக்கப்புறம் இன்னும் அவன் வந்து சரியாக அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதில்லை, வீட்டுக்கும் வர்றதில்லை. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் என்ன தீர்வு சொல்கிறது? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது, இதுக்கு வீடு தான் காரணமா அப்படின்னு வந்து அவங்க கேட்கும்பொழுது அந்த வீட்டோட அமைப்பை பார்த்துட்டு இந்த வீடு தாங்க நிச்சயமாக இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்ன உடனே
நாங்கள் ரொம்ப நாளாக இந்த வீட்டில் இருக்கோமே, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வீடு. எங்களுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது. ஒரு நகரத்தோட மையப்பகுதியில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, எங்களுக்கு ரொம்ப வசதியான வீடு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நம்ம என்ன சொல்கிறது, உங்கள் பையனுடைய மனசு மாறணும்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு போனால் தான் உங்களுடைய பையனுடைய மனம் மாறும், அவன் உங்கள் கூட வந்து சேருவான் அப்படின்னு சொல்கிறோம். நான் எங்களுக்கு பிடிச்ச இடம் எல்லாமே எங்களுக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது, இது வந்து ஒரு கோல்டன் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு அவங்க வாதிடும் பொழுது, அம்மா இதுக்கு வந்து ஒரு தீர்வு ஒன்றா, உங்கள் பையன் உங்கள் கூட வரணுன்னா நீங்கள் வந்து வேறு இடம் போய் தான் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க வந்து ஒரு 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 வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சொல்கிறோம், உங்கள் வீட்டோட நுழைவாயில் தான் இதுக்கு பிரச்சனை. உங்கள் பையன் வந்து வீட்டுக்கு வருவானா வரமாட்டானா அப்படின்ற ஒரு பயமே உங்கள் மனசை பிடிச்சி ஒரு உலுக்கிட்டு இருக்கு. இந்த பயத்தை போக்கணும்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளில போனால் தான் முடியும். இந்த இடம் வந்து உங்களால் இதை மாற்றமே பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ அப்போ நாங்கள் வேறு வழியே இல்லையான்னும் போது, வேறு வழி கிடையாது, நீங்கள் காலி பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நாங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு. நாங்கள் முயற்சிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் நிச்சயமாக போய் தான் ஆகணும்னு சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டோட தென்மேற்கு பகுதியில் தான் அவங்களுக்கு வந்து நுழைவாயில், தென்மேற்கு தெருக்குத்து அந்த வீட்டுக்கு. ஸோ நம்ம இந்த வாஸ்து ரீதியாக பார்க்கும்பொழுது, ஒரு ஆண் காதல் வயப்படுறான்னா அந்த வீட்டுக்கு தென்மேற்கு பிரச்சனை இருந்தால் தான் அந்த ஆண் வந்து காதல் வயப்பட முடியும். ஒரு பெண் வந்து காதல் வயப்படுறா அப்படின்னா வீட்டோட வடமேற்கு பகுதி தான் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க சம்மந்தப்பட்ட பகுதி. இதை ரெண்டையும் சரி பண்ணால் மட்டுமே அந்த மாற்றம் வந்து நிகழும் அந்த வீட்டில். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, தென்மேற்கு தெருக்குத்து, தென்மேற்கு நுழைவாயில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் கன்சிடர் பண்ணுறதில்ல. பணம் ஒரு வகையில் வந்துட்டுருக்குன்னும் பொழுது நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்கே இந்த பையன் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவானோன்ற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இந்த தென்மேற்கு நுழைவாயிலே வந்து பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நுழைவாயில். பயம் வந்தாலே நமக்கு எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ அந்த வகையில் நம்ம அவங்களுக்கு சொன்ன தீர்வு, சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க சரி நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சமீபத்தில் அவங்க வந்து வேறு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்த வந்து ரினோவேட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இடம் வாங்கியாச்சு. ஸோ ஒரு நல்ல மாற்றம் அவங்களுக்கு நிச்சயமாக நிகழும். அந்த பையன் வந்து அவங்க பேரண்ட்ஸை கூட வந்து அவங்க சொல்கிற பொண்ணை நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்குவாப்புல. ஸோ இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த அவங்க வந்து அவங்களும் அந்த இடத்த இடிச்சிட்டாங்க. சமீபத்தில் சொன்னாங்க, இடத்த இடிச்சாச்சு, நாங்கள் கூடிய சீக்கிரம் விற்றுருவோம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு மாற்றம் வந்து நிச்சயமாக அவங்க வீட்லேயும் அவங்க அப்பா வந்து நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து சேர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு நாமளும் நம்புவோம். இது ரகசியம், ஆனால் வந்து சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காதல் என்பது ஒரு கிராஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து நாம் வந்து மீண்டு வரணும் அப்படின்னும் பொழுது நம்ம அந்த வீட்டை கொஞ்சம் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு வந்து மனம் மாற்றம் நிச்சயமாக உண்டு. அப்போ மனம் மாற்றத்தை மாற்றணும்னா நம்ம வீட்டை சரி பண்ணிங்கன்னா நம்முடைய மனமும் மாறும், நாமளும் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வோம். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.